அந்த ஊர்ல அவர் தான் ஒரு மிகப்பெரிய ஜமீன்தார். காசு போனா எக்கச்சக்கமா இருக்குது. அவருக்கு வந்துங்க டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே காஃபி குடிக்கிற மாதிரி எப்பவுமே இந்த நாதஸ்வர இசை கேட்கணும், தவுல் கேட்கணும், அதாவது மங்கள வாத்தியம் கேட்கணும்னு வச்சுங்களேன். அந்த இசையை கேட்டாதான் அவருக்கு அந்த அன்னைக்கு நல்ல வெடிஞ்சமான இருக்கும். அப்படி அவருக்கு ஹேபிட் அவருக்கு. அதனால என்ன பண்ணாரு, தன்னுடைய கெஸ்ட் ஹவுஸ்ல பக்கத்திலேயே ஒரு வீடு மாதிரி கட்டி அதுல ஒரு 10 நாதஸ்வர கலைஞர் இருக்காங்களே வர சொல்லி டெய்லி காலங்காத்தால வாசிச்சுட்டு நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு அங்கே தங்க வச்சிருந்தாரு. அப்படி பாக்குறப்போ அந்த ஊருக்குள்ளேயே 10 நாதஸ்வர குரூப் யாருமே இல்லை. அப்புறம் அவர்கிட்ட போய் சொல்லி பணம் கொடுத்து நீ எப்படியாவது 10 பேரை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. அவர் போய் அங்கேயும் அலைஞ்சு 9 வருத்தம் முடிச்சாரு. இன்னொரு நாள் கிடைக்கல. என்ன பண்ணாலும் பாக்குறப்போ ஒருத்தன் சும்மா நாதஸ்வரத்தை வச்சு கையில் வச்சு நின்று இருக்கிறேன், எனக்கு வாசிக்கலாம் தெரியாதுங்க, சும்மா நான் ஒரு நாதஸ்வரம் உடைப்பேன் அவ்வளவுதான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்காப்ல. பரவாயில்ல, நீ வாயில் வச்சு ஊதுறமா அதை ஊது, ஏன்னா 9 பேர் ஊதுறப்போ நீ ஒருத்தர் ஊதுலினா தெரியவா போகுது அப்படின்னு 10 பேரை கூப்பிட்டு விட்டாரு அந்த புரோக்கர். உடனே அடுத்த நாள் காலையில இருந்து நாதஸ்வரம் ஜம்முன்னு காலையில் வாசிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்ட ஜமீன்தார் சம்பளத்துக்கு போக எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் ஜமீன்தாரோட பையன் கண்டுபிடிச்சிட்டாப்ல, இதுல 9 பேர்ல வாசிக்கிற மாதிரி இருக்குது, ஒருத்தர் சும்மா வாயை வச்சு ஊதுறமா தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாப்ல. ஜமீன்தார் அடுத்த நாள் உன்னிப்பா கவனிக்கிறாரு. அதுல அந்த நாதஸ்வரம் ஊதாம ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் மாட்டிக்கிறான். உடனே நிறுத்தி, ஏப்பா நீ இன்னும் நாதஸ்வரம் ஊதுற மாதிரியே தெரியலையே, தனியா நீ ஊது பார்க்கலாம் அப்படிங்கிறாப்ல. ஆனா என்ன ஆச்சரியம் பாருங்க, அந்த சும்மா வந்தவன் நல்ல நாதஸ்வரம் ஊதுறான். எப்படிப்பா நீ வாயை வச்சு கவனம் வச்சிருது, எப்படி ஊதுற அப்படின்னு. ஐயா, நான் இங்க வர்றப்போ எனக்கு நாதஸ்வரம் வாசிக்கவே தெரியாது, நாளாக இவ்வளவு வாசிச்சாங்களே அதை வச்சு நான் கத்துக்கிட்டு இப்ப நான் நல்லாவே ஊதுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அப்போ யாரோ ஒருத்தர் ஊதுலையே, யார் அப்படின்னு ஜமீன்தார் பையன் சொல்லிக்கிறேன், அப்பா அது எனக்கு தெரியும்பா அப்படின்னு இன்னொரு ஆள் கை காமிச்சிருக்காப்ல. உடனே ஏப்பா நீ என்னப்பா ஒண்ணு அப்படின்னா, ஏங்க அதான் 9 பேர் ஊறாங்க, நாம ஊதுனா ஊதாட்டி என்ன, நாம எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும், நான் தானுங்க நாதஸ்வரத்தை ஊதுல அப்படின்னு நாதஸ்வரம் வாசிக்க தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாராமா. உடனே 2 பேர்த்தையும் கூப்பிட்டு, ஏப்பா இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, சொன்ன வேலை கரெக்டா பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய மன்னிப்பு குணத்தை அவங்கள்ட்ட காமிச்சு இனிமேல் கரெக்டா இருக்கும்னு பாத்துக்க அப்படின்னாராமா. என்னைக்குமே மன்னிக்கிற குணம் ஒருத்தருக்கு இருந்தா அவங்கள இந்த உலகம் போற்றும் ஊர் போற்றும் நம்ம மக்களும் போற்றுவாங்க அப்படிங்கிறதுக்காக கிராமத்துல இந்த கதையை சொல்லுவாங்க. போயிட்டு வரட்டுங்களா? நன்றி, வணக்கம், நாளை சந்திப்போம்.